பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வல் ஆக்கிபத்து லில் முத்தகீன். என் அன்புமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உங்கள் அனைவருக்கும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக என்று கூறிக்கொண்டு, இன்று ஒரு சிறிய விஷயத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நேற்றைய தினம் எனது உறவினர் ஒருவர் மரணித்து விட்டார்கள். அவர்களுடைய மையத்தை பார்க்க நானும் என் குடும்பத்திலும் சென்று வந்தோம். அங்கே ஒரு சில விஷயங்களை அங்கேயே பயானாக எங்கள் உறவினர்கள் எல்லோரும் கூடியிருந்த நேரத்தில் பேச வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன். ஆனால் அதற்கேற்ற சூழ்நிலை அங்கு வரவில்லை. மனிதர்கள் ஒருவரும் வருவதும் போவதுமாக இருந்தார்கள். அங்கே அந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்கவில்லை. ஆனால் மனதில் நினைத்தது என்னவோ உண்மை. அங்குள்ளவர்களில் எத்தனை பேருக்கு மரணத்திற்கு பின் என்ன ஆகப் போகிறது என்பது தெரியாது. அதை தெரியப்படுத்த வேண்டும் என்பது எனது மிகப்பெரிய ஆசை. அது மட்டுமல்ல, மறுநாள் ஜியாரத்திற்காக சென்ற போதாவது பேசலாம் என்று நினைத்த போதும் சந்தர்ப்ப சூழ்நிலை சரிவரவில்லை. மனிதர்கள் வருவதும் போவமாக இருந்தார்கள். குடும்பத்தில் உள்ளவர்கள் எல்லோரும் மிகவும் சுறுசுறுப்பாக எல்லா வேலைகளிலும் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள். அங்கேயும் என்ன செய்ய முடியவில்லை. எனது எண்ணம் ஈடேறவில்லை. சரி, ஒரு வீடியோவில் அந்த விஷயத்தை பகிர்ந்து விடுவோம் என்ற எண்ணத்திலே இங்கே நான் பகிர்ந்தேன். ஒரு ஆத்மா கருவுற்றதிலிருந்து அது கடைசியாக இந்த துனியாவிலே வாழ்ந்த பிறகு கபருக்கு சென்று மறுமை நிலை அடைந்து அங்கேயும் நீடித்து நிலையான வாழ்க்கை இருக்கிறது என்பதை எல்லோரும் உணர வேண்டும். குல்லு நப்சின் ஜாயிக்கத்துல் மௌத் சும்மா இளைஞ துரஜவன் என்று அல்லாஹ் கூறுவார். ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீர வேண்டும். பின்னர் நாம் அவனிடமே திரும்ப செல்ல வேண்டும் என்பது இறைவன் நமக்கு விதிக்கப்பட்ட விதி. இதில் யாரும் தப்பித்து கொள்ள முடியாது. இன்று அவர்கள், நாளை நாம் எல்லாம் ஒவ்வொருவராக சென்று கொண்டே இருக்கப் போகிறோம். அந்த மரண சிந்தனை வேண்டுமே. மரணத்திற்கு பின் நமது நிலை என்ன என்பதை எல்லோரும் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டும். இங்கே அடிப்படை உண்மைகள் எத்தனை பேருக்கு தெரிவதில்லை. அந்த அடிப்படை உண்மைகளை நான் தெரிவிக்க வேண்டும் என்பதுதான் எனது ஆசை. ஒரு ஆத்மா இங்கே மரணம் அடைந்து விட்டால் அவர்களுடைய வாழ்வின் ஒரு சிறு பகுதி இங்கே முடிவடைந்து விடுகிறது. பிறகு கபர் வாழ்க்கை. அதன் பின் மறுமையிலே எழுப்பப்படும் போது அங்கே ஒரு வாழ்க்கை, அங்கே நிலையான வாழ்க்கை. இதெல்லாம் மிகவும் நீடித்து நிலைக்காத வாழ்க்கை. அத்துத்தரக்கோன ஃபி மாஹா ஹுனா ஆமினின் என்று அல்லாஹ் கூறுவார். நீங்கள் இங்குள்ள சுகபோகங்களிலே என்றென்று விட்டு வைக்கப்படுவீர்களா என்று கேட்பார். இன்று சென்று பாருங்கள், ஊர் உலகத்தில் சென்று பாருங்கள். இத்தனை பெரிய பங்களாக்கள், ஏசிகள், எவ்வளவு பெரிய சுகமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள். அங்கே கபரிலே அங்கே என்ன செய்கிறது? பாய், கட்டைகள் அழிக்க வைக்கப்பட்டு மண்ணிலே கிடக்கப்பட்டு வெளிச்சம் இல்லை, காற்று இல்லை. இப்படியாக வாழ்க்கை, இந்த துனியா வாழ்க்கை முடிவு பெறுகிறது. நமது உள்ளம் இரும்பு துருப்பிடிப்பது போல் என்னவாகிறது? நமது உள்ளமும் துருப்பிடித்து விடுகிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியபோது, அதை நீக்குவது எவ்வாறு என்று தோழர்கள் கேட்டபோது சொன்னார்கள், நீங்கள் அவ்வப்பொழுது குர்ஆனையும் மரணத்தையும் நீங்கள் சிந்திக்க வேண்டும் என்பதாக கூறினார்கள். ஒரு மையத்தை பார்க்க சென்றால் அங்கே சென்று சிலர் சிந்தித்து பார்க்க வேண்டும். நமக்கும் ஒரு நாள் இந்த நிலை ஏற்படும். சரி, நாம் எதை முற்படுத்தி வைக்கிறோம் என்பதை சற்று என்ன செய்ய வேண்டும்? அங்கு சிந்திக்க வேண்டும். தேவையில்லாத பேச்சுகளை தவிர்க்க வேண்டும். யா ஐயுவல்லதீன ஆமனு தக்குல்லாஹ் வல் தன்துர் நஃப்சுன் மா கத்தமத் லிகத். ஈமான் கொண்டவர்களை நீங்கள் என்ன செய்யுங்கள்? அல்லாஹ்வுக்கு அஞ்சுங்கள். மரணத்திற்கு பின் நீங்கள் எதனை முற்படுத்தி வைக்கிறீர்கள் என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறார். ஒரு பயணம் மேற்கொள்ள வேண்டும் என்றால் நாம் என்ன செய்கிறோம்? வேண்டிய ஏற்பாடுகள், பாஸ்போர்ட் முதல் டிக்கெட் என்று
பல வகையான பயண ஏற்பாடுகளை செய்து கொள்கிறோம். இந்த பயணத்திற்காக நாம் என்ன ஏற்பாடு செய்து வருகிறோம் என்பதை சற்று யோசிக்க வேண்டாமா? ஒவ்வொரும் நிச்சயமாக எல்லோரும் வருகிறார்கள், மரணத்தை அந்த மையத்தை பார்க்க வருகிறார்கள். ஆனால் மனதிலே இந்த எண்ணம் ஓட வேண்டும். எங்கே அந்த இயலாமல் மனிதன் இறந்தவுடன் அமல்கள் அனைத்தும் என்னவாகிவிடுகிறது, முடிவுக்கு வருகிறது. அவர்களால் மேற்கொண்டு நன்மை எதுவும் செய்யவே முடியாது. செய்த நன்மை தீமைகளின் பலன்களை மட்டும் அனுபவிக்க வேண்டி வரும். அது கபரிலும் சரி, மறுமையிலும் சரி. இதை உணர வேண்டும். எனவே தான் இந்த துனியா வாழ்க்கையை வீண் விளையாட்டிலும் ஆடம்பரத்திலும் அலங்காரத்திலும் நாம் செலவழிக்கக்கூடாது என்று அல்லாஹ் கூறுவார். அத்தகைய வசனங்களை நான் உங்களுக்கு எடுத்து கூறியிருக்கிறேன். மேலும் அலம் யானில் இல்லதீன ஆமனு அன் தக்ஷா குலூபுஹும் லிஸிக்ரில்லாஹி வமா நஸல மினல் ஹக் என்று அல்லாஹ் கூறுவார். எவ்வளோ பெரிய பொருள் அடங்கிய வசனம் தெரியுமா? நீங்கள் அல்லாஹ்வுக்கு மட்டும் அஞ்சக்கூடாது. அல்லாஹ்வினால் இறக்கப்பட்ட குரானை பார்த்தவுடனும் உங்களுக்கு அச்சம் வர வேண்டும். எப்படி அச்சம் வரும்? அங்கே என்ன இருக்கிறது என்பதை நீங்கள் அறிய வேண்டும், பொருள் அறிய வேண்டும். அப்பொழுதுதான் என்னவாகும், உங்களுக்கு அச்சம் வரும். இங்கே சொல்லியபடி குரானிலே அவ்வளவு கடுமையான விஷயங்களும் உள்ளன, கடுமையான கட்டளைகளும் உள்ளன. அதே சமயத்தில் மிகவும் அன்பான ஆதரவான மன்னிக்க இறைவன் காத்திருக்கிறான் என்ற மகிழ்ச்சியான செய்திகளும் அங்கே இடம்பெற்றிருக்கின்றன. இன் ஹுவா இல்லா ஸிக்ருன் லில் ஆலமீன் என்று அல்லாஹ் கூறுவார். இது மிகப்பெரிய, ஆனால் அஞ்ச வேண்டும், புனிதமான குரானாக கருத வேண்டும். அதை நாம் அந்த பொருளுடன் தெரிந்து கொண்ட பின் நாம் எவ்வளோ அமல்களை அதிகப்படுத்தி கொள்ளலாம். அதே சமயத்தில் அந்த பொருளை உணர்ந்தால் தான் நாம் என்ன செய்ய முடியும், நாம் ஒரு முடிவுக்கு வர முடியும். மனதிலே ஈமான் உறுதியாக மிகவும் பலமாக இருக்க வேண்டும். இங்கே அல்லாஹ் தன் மறையிலே இவ்வாறு கூறுவான், கூல் குல்லி அமலு அலா ஷாக்கிலத்தி ரப்புக்கும் பிமன் ஹுவ அஹத சபீலா என்று அல்லாஹ் கூறுவார். மனிதர்கள் ஒவ்வொருவரும் தன் மனப்போக்கின்படியே நடந்து கொள்கிறார். ஆனால் மனிதன் போக்கின்படியே செயல்படுகின்றனர். அவர்கள் நேரான வழியில் நடப்பவர் யார் என்பதை அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் அறிய முடியாது. நீங்களாக இருக்கலாம், நானாக இருக்கலாம், மூன்றாவது நபராக இருக்கலாம். எனவே தான் யாரையும் தவறாக நீங்கள் நினைத்து ஒரு முடிவுக்கு வந்து விடுவார்கள். இதே நிராகரிப்பாளர், காஃபிர் என்றெல்லாம் கூறிவிடாதீர்கள், முஜ்ரிம், முனாஃபிக் என்றெல்லாம் நீங்கள் கூறிவிடாதீர்கள் என்று பெருமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள். எனவே ஒவ்வொருவரும் நம்மை விட உயர்ந்தவர்களாக இருக்கக்கூடும். எனவே தான் நீங்கள் இழிவாக மட்டமாக நினைக்க வேண்டாம். இங்கே வாழ்க்கையிலே நமது மரணம் வருவதற்கு முன் நமது அமல்களை நல்ல விதமாக விதை விதைக்கும் நாள் இது. நல்ல விதமாக நீங்கள் விதை விதைக்க வேண்டும். பிறகு கபரிலிருந்து அவர்களை அறுவடை செய்யும் நேரம்தான். மேலும் நீங்கள் மேற்கொண்டு உங்களின் நன்மை தீமைகளை கணக்கு பார்த்து அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட மலக்குமார்கள் கேட்ட கேள்விக்கு நல்ல முறையில் நீங்கள் பதில் சொல்லிவிட்டு நீங்கள் நல்ல பயணத்தை மேற்கொண்டாலும், கபரின் பயணத்தை, மறுமையின் பயணத்தை மேற்கொண்டாலும், அல்லது தீய செயல்களை செய்து அதற்கான தண்டனைகளை நீங்கள் பெற்றுக்கொண்டிருந்தாலும், உங்களுக்கு மேற்கொண்டு நன்மைகள் தேவைப்படும் என்றால் உங்கள் குழந்தை குட்டிகள், உங்கள் உற்றார் உறவினர், குடும்பத்தினர் உங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அப்படிப்பட்டவர்களை நீங்கள் உண்டாக்கிவிட்டு செல்ல வேண்டும். அவர்கள் செய்யும் தான தர்மங்கள், உங்களுக்காக அவர்களே ஓதும் ஹதியாக்களாக செய்யும் குரான்கள் உங்களை வந்தடையும். வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கும் நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியான நன்மை உங்களுக்கு கிடைக்கும் போது உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். எப்படி இவ்வாறெல்லாம் எனக்கு நன்மை கிடைத்தது என்று கேட்கும்பொழுது மலக்குமார்கள் கூறுவார்கள், உனது குடும்பத்தினர் உனக்கு செய்த நன்மைகள் இப்போதும் தொடர்கிறது என்பதாக கூறுவார்கள். எனவேதான் நீங்களே ஓதுங்கள், நீங்களே அவர்கள் பேரில் ஹதியா செய்யுங்கள், தான தர்மங்கள் செய்யுங்கள். அவர்கள் நல்ல ஒரு நிலைக்கு வந்து விடுவார்கள், நல்ல அடியார்களாக வந்து விடுவார்கள்.
ஒவ்வொரு வெள்ளி இரவிலும், திங்கள் இரவிலும் அந்த அவர்கள் மரணித்த வீட்டை நோக்கி, உற்றார் உறவினர் குடும்பத்தினை நோக்கி அந்த ஆத்மா வரும். ஏதாவது செய்வார்களா? அருந்த சூறா ஓதினால் கூட மிகப்பெரிய உதவியாக இருக்கும். ஏதாவது ஓதி அவர்கள் மறந்து விடாதீர்கள். நீங்கள் அவர்கள் உங்களை பெற்று வளர்த்தவர்கள். அவர்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய பணிவிடை இதுதான். எனவே நீங்கள் எந்தவித தடுமாற்றமும் அடையாமல் என்னது துவா கேட்பதை தவிர்த்து கொள்ளுங்கள். இறந்த பின் அவருக்கும் நமக்கும் தொடர்பில்லை என்றெல்லாம் சுற்றுக்கூறு யாரும் கூற வந்தாலும் அதை காதில் வாங்கிக் கொள்ளாதீர்கள். நீங்கள் செய்ய வேண்டிய அமல்களை மிகவும் சிறப்பாக செய்யுங்கள். அதற்காகவே நான் அங்கே இந்த ஒரு பயானை நான் உங்கள் எல்லோரும் மத்தியிலும் பகிர வேண்டும் என்று மிகப்பெரிய ஆசை. இதை எனது சேனல் மூலம் உங்களுக்கு பதிவிடுகிறேன், பகிர்கிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்ட பின் என்ன செய்யுங்கள், பிறருக்கும் நீங்கள் எத்தி வையுங்கள். நீங்கள் அவசியம் இந்த ஒரு அமலை செய்து வாருங்கள். இக்தரபல் இன்னாசி இசாபவும் வஹம்பி கஃப்லத்தின் மோரிதுன் என்று அல்லாஹ் கூறுவார். மனிதர்களுக்கு அவர்களுடைய கேள்வி கணக்கினால் நெருங்கி கொண்டிருக்கிறது. ஆனால் அவர்களோ மடமையால் அதை மறந்து வாழ்ந்து வருகின்றனர் என்பதாக அல்லாஹ் கூறுவார். எனவே குரானை படியுங்கள். குரான் மேல் உங்களுக்கு அச்சம் வர வேண்டும். அல்லாவை நினைத்து அச்சம் வர வேண்டும். நாம் இங்கு யாருக்கோ அச்சப்படுகிறோம், அல்லாவை தவிர. திருடனுக்கு பயப்படுகிறோம், அச்சப்படுகிறோம். போலீஸ்காரர்களுக்கு பயப்படுகிறோம், நீதிபதிகளுக்கு பயப்படுகிறோம், சட்டம் தண்டனைகளுக்கு பயப்படுகிறோம். இதெல்லாம் உண்டாக்கி தந்த இறைவனை நாம் மறந்து விடலாமா? இதை நீங்கள் நன்றாக நினைவில் வைத்துக்கொண்டு உங்கள் உற்றார் உறவினர் வளரும் குழந்தைகளுக்கும் நீங்கள் என்ன செய்யுங்கள், நினைவூட்டுங்கள், பகிருங்கள். அவர்களையும் நீங்கள் பக்குவப்படுத்துங்கள். அப்போதுதான் நாம் மிகவும் தகுதியான பெற்றோர்களாக இருக்க முடியும். எனவே இன்னும் சொல்வதற்கு எவ்வளவு இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் பின்வரும் காலங்கள் பதிவிடுகிறேன் என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். வாஹர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.